Hello teachers, welcome to Tara Treat Academy. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கற்பித்தல் கற்றல் பொருட்கள் பாடப்புத்தகம் பல்லூடக பொருட்கள் வகுப்பறையின் பன்மொழி வளங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், பாடப்புத்தகத்தின் முக்கிய நோக்கங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பாடத்திட்ட எல்லை நிர்ணயம். ஸோ ஒரு கல்வியாண்டில் மாணவர்கள் என்னென்ன கருத்துக்களை கற்க வேண்டும் என்பதற்கான எல்லையை வகுத்து தருகிறது. ஸோ வந்து இந்த வருஷத்தில் பசங்க என்னென்ன பாடம் படிக்கணும், எது வரைக்கும் படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட எல்லையை வந்து பாடப்புத்தகம் வந்து தெளிவாக பிரித்து தருது. இதனால் ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி வந்து தேவையில்லாத குழப்பம் இருக்காது. எந்த அளவுக்கு படித்தா போதும்னு சொல்லி தெளிவாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த தமிழ் புக்கில் இந்த வருஷத்துக்கு 9 இயல்கள் தான் படிக்கணும்னு சொல்லி லிமிட் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சுய கற்றலை ஊக்குவித்தல். ஆசிரியர் இல்லாத நேரத்திலும் ஸோ மாணவர்கள் தாங்களாகவே படித்து புரிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது. ஸோ வந்து டீச்சர் வந்து பக்கத்தில் இல்லாத நேரத்தில் கூட பசங்க வந்து தானாகவே புக்கை திறந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவுது. இது வந்து மாணவர்களிடம் சுய சார்பு எண்ணத்தையும் வந்து தாமாகவே கற்கும் பழக்கத்தை, செல்ஃப் லேர்னிங் அந்த மாதிரி தாமாக கற்கும் பழக்கத்தையும் வந்து வளர்க்கும். லீவ் நாளில் வந்து வீட்டில் இருக்கும்போது குழந்தை தானாகவே வந்து தமிழ் புத்தகத்தில் இருக்க அந்த கதையை படித்து புரிஞ்சுக்கிறதால ஸோ இது வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சீரான கல்வித்தரம். ஒரு மாநிலம் அல்லது நாட்டின் அனைத்து பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான சமச்சீர் கல்வி கிடைப்பதை உறுதி செய்கிறது. ஸோ கிராமத்தில் படிக்கிற பையனுக்கு சரி, சிட்டியில் படிக்கிற பையனுக்கும் சரி ஒரே மாதிரியான தரமான கல்வி கிடைக்கிறத இந்த புக்கை வந்து உறுதி செய்யுது. இதனால் வந்து படிப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருமே ஒரே சமமான அறிவை வந்து பெற முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சமச்சீர் கல்வி புத்தகத்தை பயன்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஆசிரியருக்கு திட்டமிட்டல் உதவி. ஒரு பாடத்தை எந்த வரிசையில் எவ்வளவு காலத்தில் கற்பிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் திட்டமிட உதவுகிறது. ஒரு பாடத்தை வந்து எந்த ஆர்டரில் நடத்தணும், ஒரு மாதத்துக்கு எத்தனை பாடம் வந்து முடிக்கணும், அந்த மாதிரி டீச்சர் வந்து பிளான் பண்ணுறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ பாடங்களை வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வந்து நடத்தி முடிக்க இது வந்து ஒரு நேர மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க, நேர வேளாண்மைக்கு உதவுகிறது, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவுது. ஸோ இப்போ குவார்ட்டர்லி அதாவது காலாண்டு தேர்வுக்குள்ளே முதல் 3 இயல்களை வந்து நடத்தி முடிக்கணும் சில ஆசிரியர் வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணுறது. பேக்ரவுண்டில் நாய்ஸ் வரும், அதை நான் என்ன பண்ணுறது, பகலில் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால தான் சாரி. ஸோ நல்ல பாடத்திட்டத்தின் பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ குட் டெக்ஸ்ட் புக். ஒரு தரமான பாடப்புத்தகம் 2 முக்கிய அம்சங்களை வந்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ உட்கட்டமைப்பு பண்புகள், இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கண்டென்ட் ரிலேட்டட், அதாவது துல்லியமான தகவல்கள். பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் பிழையற்றதாகவும் அறிவியல் தன்மையோடும் இருக்க வேண்டும். ஸோ ஒரு புக்கில் கொடுத்துருக்க தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த தப்பும் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து உண்மையான சரியான தகவல்களாக இருக்கும். தவறான தகவல்கள் வந்து புக்கில் இருந்தால் அது வந்து மாணவர்களின் மனசில் ஆழமாக பதிஞ்சு தவறான அறிவை வந்து கொடுத்துரும். உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்லலாம், இப்போ வரலாறு கதைகளில் வர அந்த ஆண்டுகள், பெயர்கள் மற்றும் அறிவியல் தகவல்கள் வந்து கரெக்டாக உண்மை தரவுகளோடு ஓகேங்களா, கரெக்டான உண்மை ஃபேக்ட்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எளிமையான மொழிநடை. மாணவர்களின் வயது மற்றும் முதிர்ச்சிக்கு ஏற்ப தெளிவான எளிதில் புரியக்கூடிய மொழியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஸோ பசங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற ரொம்ப சுலபமான தமிழ் வார்த்தைகளில் பாடம் வந்து எழுதி இருக்கணும். கஷ்டமான வார்த்தைகளை வந்து போட்டால் பசங்களுக்கு வந்து படிப்பில் இருக்கிற அந்த பயமும் வெறுப்பும் வந்து வந்துடும். இப்போ வந்து கிளாஸ் 1 வகுப்பு குழந்தைக்கு வந்து சின்ன எளிய சொற்களை வந்து இருக்கிற அந்த புத்தகம் கொடுக்கணும். அதே 10வது வகுப்பில் படிக்கிற மாணவனுக்கு என்ன கொடுக்கணும், கொஞ்சம் ஆழமான நடையும் பயன்படுத்தணும். ஓகேங்களா, பிக்சர்ஸை கம்மி பண்ணிவிட்டு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருக்கிற மாதிரி வந்து அந்த புக்ஸ்ன்றது இருக்கணும் 10வது படிக்கிற அந்த வகுப்பில் இருக்க குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து வரிசை கிரமம், லாஜிக்கல் சீக்வன்ஸ். கருத்துக்கள் எளிமையில் இருந்து கடினமானவை நோக்கி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸோ வந்து முதல்ல ரொம்ப ஈஸியான விஷயங்களை வந்து சொல்லி தந்துட்டு அப்புறம் வந்து மெதுவாக வந்து கஷ்டமான விஷயங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும். இதனால் மாணவர்களுக்கு வந்து பயம் இல்லாமல் கற்கும் ஆர்வம் வந்து கொஞ்சமாக வந்து அதிகரிக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், தமிழில் முதல்ல உயிர் எழுத்துக்களில் வந்து கற்று கொடுத்துட்டு அப்புறம் வந்து வார்த்தையை அதுக்கப்புறம் வந்து வாக்கியம்னு சொல்லி போகிறது. நெக்ஸ்ட் வந்து பயிற்சிகளும் செயல்பாடுகளும். பாடத்தின் இறுதியில் சிந்தனையை தூண்டும் வினாக்கள், திட்டப்பணிகள் மற்றும் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யோசித்து பதில் சொல்கிற மாதிரி கேள்விகளும் செஞ்சு பார்க்குற மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் வேலையும் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணுறதை வந்து தடுத்து சொந்தமாக யோசித்து செயல்படுற திறனை வந்து வளர்க்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், பாடத்துக்கு பின்னாடி வந்து உங்கள் ஊரில் இருக்கிற மரங்களை பற்றி ஒரு குறிப்பு எழுதுங்கன்னு சொல்லி அப்படின்னு வந்து பயிற்சி கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து பயன்பாடு மதிப்பு.
கற்றல் கருத்துக்கள் மாணவர்களின் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஸோ வந்து புக்கில் இருக்கிற விஷயம் நிஜ வாழ்க்கையில் அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். வாழ்க்கைக்கு பயன்படாத படிப்பு வந்து மாணவர்களுக்கு தோன்றும் சுமையாக தோன்றும். ஸோ இப்போ வந்து சுற்றுப்புற தூய்மையை பற்றி வந்து பாடம் படிச்சுட்டு அது வந்து வீட்லேயும் ஸ்கூல்லேயும் வந்து கடைப்பிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து வெளிக்கட்டமைப்பு பண்புகள், எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், வடிவமைப்பு மற்றும் அச்சு. ஸோ தெளிவான எழுத்துரு ஃபாண்ட் சைன்ஸு மற்றும் வந்து வாசிப்புக்கு ஏற்ற அச்சுத்தரம் இருக்க வேண்டும். ஸோ எழுத்துக்கள் நல்ல பெரிய அளவில் கண்ணுக்கு உறுத்தாத மாதிரி தெளிவான பிரிண்டில் இருக்கணும். சின்ன சின்ன எழுத்தாக இருந்தால் பசங்களுக்கு வந்து கண்ணு வலிக்கும், படிக்கவும் வந்து அவங்க பிடிச்சி போகாமல் போயிடும். இப்போ வந்து ப்ரைமரி கிளாஸ் இந்த மாதிரி ஆரம்ப பள்ளி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்கிற அந்த ஃபாண்ட்ஸ், அந்த எழுத்து வடிவத்தில் வந்து அந்த சைஸ்ன்றது பெருசாக தெளிவாக அச்சு படிஞ்சு தரது. நெக்ஸ்ட் வந்து பாடங்கள், விளக்க பாடங்கள், கருத்துக்களை விளக்கும் வண்ண பாடங்கள், வரைபடங்கள் மற்றும் வந்து அட்டவணைகள் பொருத்தமான இடங்களில் இடம்பெற வேண்டும். ஸோ பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட கலர் பாடங்களும் வரைபடங்களும் வந்து தேவையான இடத்துல இருக்கணும். ஸோ பாடங்கள் இருந்தால் பாடம் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், மனசில் ரொம்ப சீக்கிரமாகவும் பார்த்தியும். இப்போ யானை பற்றி பாடம் வந்து இருந்தால் பக்கத்துலேயே வந்து ஒரு அழகான யானையோட கலர் படம் வந்து போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து தாள் தரம் கட்டமைப்பு. புத்தகம் நீண்ட காலம் பயன்படும் வகையில் நல்ல தாள்கள் மற்றும் வலுவான பைண்டிங் பெற்றிருக்க வேண்டும். புக்கோட பேப்பர் கிழியாத நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். புக்கு பெயிண்டிங் வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும், அந்த பாண்டிங்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ பசங்க வருஷம் முழுக்க அந்த புத்தகத்தை பயன்படுத்துறதுனால சீக்கிரம் கிழிஞ்சு போகாத தரம் வந்து கிழிஞ்சு போகாத ஒரு தரத்தில் வந்து கொடுக்கறது அவசியமாக இருக்குது. புக்கில் ஸோ ஒரு வருஷத்துக்கு தாங்குகிற மாதிரி அந்த அட்டை கழிண்டு வராமல் நல்ல கம் போட்டு நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கற்பித்தலின் பாட புத்தகத்தின் பங்களிப்பு, ரோல் இன் டீச்சிங் லேர்னிங். ஸோ இதில் வந்து ஆசிரியரின் பங்கு, பாடக்குறிப்புகள் லெசன் பிளான் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ நாளைக்கு வகுப்பறையில் கிளாஸில் வந்து மாணவர்களுக்கு வந்து என்ன நடத்தணும், ஆசிரியர் வந்து முன்கூட்டியே வந்து பாடம் சார்ந்த குறிப்புகளை வந்து தயாரித்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் தான் வந்து இதுதான் வந்து இந்த புத்தகம் முதன்மை துணையாக வந்து இருக்குது, நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, ப்ரைமரி சப்போர்ட்டாக இருக்குது. இதனால் பாடத்தை வந்து எந்த திசையில் கொண்டு போனாலுமே வந்து ஆசிரியருக்கு வந்து தெளிவான ஒரு வழிகாட்டலாக கிடைக்கும். ஸோ வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நாளைக்கு வந்து தமிழ் இலக்கணம் நடத்த போகிறோம்னு சொல்லி அதுக்கான பாடத்திட்டத்தை வந்து ஆசிரியர் வந்து புத்தகத்தை பார்த்து தயார் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கற்பித்தல் முறையை தீர்மானிக்க உதவுகிறது. ஸோ பாடத்தில் இருக்கிற விஷயத்தை மாணவர்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், எந்த முறையில் கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ண பாடப்புத்தகம் வந்து உதவுது. ஸோ கதையை சொல்லாமல் கேள்வி கேட்டு நடத்தலாமா, இல்லை வந்து பரிசோதனை, அதாவது வந்து எவால்வேஷன், ஸோ மதிப்பீட்டு பண்ணி காட்டலாமா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து யோசிக்க இது வந்து ஒரு வழிகாட்டுது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், பாடத்தில் ஒரு கதையாக இருந்தால் அதை வந்து நாடக முறையில் நடத்தலாம்னு சொல்லி ஆசிரியர் வந்து முடிவெடுப்பது. நெக்ஸ்ட்டு வந்து வினாத்தாள்கள் தயாரிக்கவும் மாணவர்களின் அடைவை மதிப்பீடு செய்யவும் உதவுகிறது. ஸோ வந்து பரீட்சையில் இருக்கிற அந்த கேள்விகள் எடுக்கிறதுக்கும் மாணவர்கள் வந்து பாடத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கும் வந்து புத்தகம் பயன்படுது. ஸோ புத்தகத்தில் இருக்கிற பாடப்பகுதிகள் வந்து அப்படியே வச்சு தான் வந்து வினாத்தாள்கள் வந்து உருவாக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், வந்து இப்போ காலாண்டு தேர்வு இருக்குல்ல, குவார்டர்லி எக்ஸாம்ஸ், அது வந்து புத்தகத்தில் பின்பக்கம் இருக்கிற அந்த வினாக்களையும் பாடக்கருத்துக்களையும் வச்சு தான் வந்து கேள்விகளை வந்து தயாரே செய்கிறாங்க. மாணவர்களின் பங்கு, வகுப்பறை பாடங்களை மீண்டும் நினைவு கூறும், திருப்தல், ரிவிஷன் செய்யவும் உதவுகிறது. இப்போ ஸ்கூலில் டீச்சர் வந்து நடத்துனது வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து படித்து பார்க்கவும், எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணவும் வந்து புக்கு தான் வந்து உதவுது. இப்போ வந்து கிளாஸில் பார்த்திங்கன்னா வந்து கேட்ட கருத்துக்களை வந்து மறக்காமல் இருக்க இந்த
புக்கு தான் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரிவிஷனுக்கு தமிழில் திருப்புதல் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா வந்து வீட்டுக்கு வந்து ஈவினிங் போன அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அன்னைக்கு வகுப்பறையில் நடத்திய தமிழ் செய்யுள் பகுதியை வந்து திரும்ப படித்து பார்க்குறதுக்காக புக்கு வந்து உதவுது. நெக்ஸ்ட்டு வந்து குறிப்புகள் எடுக்கவும் சுய பயிற்சி செய்யவும் பயன்படுத்துகிறது. ஸோ சுய பயிற்சி பண்ணுற பழக்கம், செல்ஃபாக வந்து எவால்யூஷன் பண்ண அந்த பழக்கம் வந்து மாணவர்கள்கிட்ட சுயமாக கற்கும் திறனையும் வந்து அதிகப்படுத்தும். இப்போ வந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயிற்சி வினாக்கள் இருக்குல்ல, அது வந்து மாணவர்கள் வீட்டில் உட்காந்து சொந்தமாக விடை வந்து எழுதி பார்க்கறது. நெக்ஸ்ட்டு வந்து பாட புத்தகத்தின் வரம்புகள், குறைகள், அதாவது லிமிட்டேஷன்ஸ் என்னென்னன்றது பார்க்கலாம். இயங்கமின்மை, ஸோ ஸ்டாட்டிக் நேச்சர்ஸ், பாட புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட பின் உடனடியாக புதிய தகவல்களை அதில் சேர்க்க முடியாது. காலப்போக்கில் தகவல்கள் பழமையாதாகலாம். ஸோ பழையதாகலாம். ஓகே வாங்க. ஸோ இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிட்ட அப்புறம் வந்து உடனுக்குடனே வந்து அதில் நடக்கிற புது மாற்றங்கள் வந்து தகவல்களை வந்து சேர்க்க முடியாது. இப்போ வந்து உலகத்தில் தினமும் புது மாற்றங்கள் வந்து நடக்கிறதில்ல, அது வந்து சில வருஷத்தில் புத்தகத்தில் வந்து இருக்கிற அந்த தகவல்கள் வந்து பழசாயிடும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னைக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு நடந்தால் அதை வந்து உடனே வந்து நேற்று பிரிண்ட் பண்ண அச்சிடப்பட்ட பாட புத்தகத்தில் வந்து மாற்ற முடியாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மனப்பாட கல்வியை தூண்டுதல். சில நேரங்களில் மாணவர்கள் கருத்துக்களை புரிந்து கொள்வதை விட புத்தகத்தில் உள்ள வரிகளை அப்படியே மனப்பாடம் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ வந்து கருத்து என்னன்னு சொல்லி புரிஞ்சு படிக்காமல் புக்கில் எப்படி வரிக்கு வரி இருக்கிறா அது அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுத மாணவர்கள் வந்து பழகப்படுறாங்க. இது வந்து மாணவர்களின் சொந்தமாக யோசிக்கும் திறனையும் கற்பனை திறனையும் வந்து பாதிக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் வந்து அறிவியல் விதியை வந்து அப்படியே மாறாமல் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு அதுக்கான நிஜ வாழ்க்கை பயன்பாடு, ரியல் லைஃப் அப்ளிகேஷன்றது என்னன்றது கேட்டால் அவங்களுக்கு வந்து தெரியாமல் முழிப்பது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரியான அணுகுமுறை. அனைத்து மாணவர்களின் கற்றல் திறனும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆனால் வந்து பாடப்புத்தகம் அனைவருக்கும் பொதுவான ஒரு அளவுகோலையே வழங்குகிறது. ஸோ வந்து எல்லா குழந்தைங்களோட மூளை திறனும் வந்து வேகமாகவும் ஒரு மாதிரி வந்து இருக்காது. ஓகேங்களா, ஒரே மாதிரி இருக்க வாய்ப்புகள், எல்லாருமே வேகமாக படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து புக்கு மட்டும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொதுவாக அமைக்கப்பட்டு இருக்கு. மெதுவாக படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் அதே மாதிரியான பாடப்புத்தகம் வந்து சுமையை வந்து கொடுக்கறது, இன்னும் ஸ்லோவாக படிக்கிறவங்களுக்கும் அது ஒன்றும் சுமையாக தோன்றுறது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரே புத்தகத்தை கொடுக்கறது கூடமே வந்து ஒரு ட்ராபேக், அதாவது வந்து ஒரு வரம்பா ஒரு குறையாக வந்து பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து வேகமாக புரிகிற மாணவனுக்கு வந்து மெதுவாக புரிஞ்சுக்கிற மாணவனுக்கு வந்து ஒரே புத்தகத்தை கொடுத்து ஒரே நேரத்தில் படிக்க சொல்கிறது அவங்களுக்கு வந்து அது போர் அடிக்கலாம், இல்லை கஷ்டமாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே மாதிரியான அணுகுமுறை, இதை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாடப்புத்தகம் என்பது கற்பித்தல் செயல்பாட்டின் மையப்புள்ளி அல்ல, மாறாக அது ஒரு துணைக்கருவி மட்டுமே. ஒரு திறமையான ஆசிரியர் பாடப்புத்தகத்தை மட்டுமே வந்து சார்ந்திராமல் கூடுதல் தகவல்கள் மற்றும் பல்லூடகம் மூலம் பாடத்தை உயிர்ப்புள்ளதாக மாற்ற வேண்டும். ஸோ புக்குன்றது வந்து பாடப்புத்தகம்ன்றது மையப்புள்ளியில் அது மட்டும் தான் முக்கியன்றது இல்லை, அது வந்து ஒரு துணை கருவியாக தான் பார்க்கணும். ஸோ சைடாக ஒரு டூலாக தான் பார்க்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். தவிர அதை மட்டும் மையமாக வச்சு நம்ம வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது. ஒரு திறமையான ஆசிரியர்ன்றதும் யாருன்றா வந்து பாடப்புத்தகத்தை மட்டும் சார்ந்து இருக்காமல் கூடுதல் தகவல் எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் அந்த பாடப்புத்தகத்துக்கு இருக்கிற அந்த சப்ஜெக்ட் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வெளியில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். அது ஏற்ப வந்து அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி டீச் பண்ணணும். ஆஸ் அ டீச்சர், ஒரு குட் டீச்சர், ஒரு எஃபெக்டிவான டீச்சர், ஒரு திறமையான ஆசிரியர் இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்லூட பொருட்களின் முக்கிய கூறுகள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. உரை, தலைப்புகள், விளக்கங்கள் மற்றும் குறிப்புகளை எழுத பயன்படுகிறது. ஸோ நம்ம பார்க்குற எழுத்துக்கள், தலைப்புகள் மற்றும் வந்து விளக்க குறிப்புகள் தான் வந்து இந்த உரை பகுதின்றது. கண்ணால் பார்த்து படித்த தகவல்களை புரிஞ்சுக்க இதுதான் வந்து அடிப்படை வடிவமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஒரு கணினி வந்து திரையில், ஸோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாடம் சார்ந்த தலைப்புகள் வந்து அதோட விளக்கங்களும் எழுத்து வடிவத்தில் தெரிகிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒலி, ஆடியோ. ஸோ ஆசிரியர்களின் விளக்கம், பின்னணி இசை, உச்சரிப்பு வழிகாட்டி, ப்ரொனன்சியேஷன் கைட் போன்றவை.
கம்ப்யூட்டர் அல்லது திரையில் இருந்து கேட்குற டீச்சரோட பேச்சு, பின்னணி சத்தம் மற்றும் வந்து வார்த்தைகளை வந்து எப்படி உச்சரிக்கணுன்ற வழிகாட்டுதல் ஒலின்னு சொல்லலாம். காதலை கேட்டு படிக்கும்போது பாடம் வந்து மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். ஒரு கடினமான தமிழ் வார்த்தை கூடமே வந்து கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ண அதுவே வந்து சரியான உச்சரிப்பை வந்து சத்தமாக சொல்லி காட்டுறது, இதெல்லாம் வந்து சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. நெக்ஸ்ட் வந்து பாடங்கள் மற்றும் வரைபடங்கள். ஸோ இமேஜஸ் அண்டு கிராஃபிக்ஸ், கருத்துக்களை தெளிவாக புரிய வைக்கும் புகைப்படங்கள், வரைபடங்கள், விளக்கப்படங்கள். ஸோ வந்து ஒரு பாட கருத்துக்களை வந்து கண்ணால் பார்த்து டக்குன்னு புரிஞ்சுக்க உதவுற கலர் ஃபோட்டோக்கள், அதுக்கப்புறம் வந்து டயக்ராம்கள், அதுக்கப்புறம் சார்ட்டுகள் சொல்லலாம். 100 வார்த்தைகளில் சொல்லுவதை வந்து ஒரு சின்ன படம் மூலமாக வந்து ரொம்ப ஈஸியாக மாணவர்களுக்கு புரிய வச்சிடலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இதயத்தின் அமைப்பை வந்து வெறும் வார்த்தைகளாக சொல்லாமல் அதோட கலர் படத்தை வந்து காட்டி விளக்குறது. நெக்ஸ்ட் வந்து அசைவூட்டும். நான் என்னென்னு பண்ணேன், நான் படிக்கும்போது இப்படி படிச்சுட்டேன், அசைவூட்டம் அனிமேஷன், கண்ணுக்கு புலப்படாத அல்லது சிக்கலான செயல்பாடுகளை, எடுத்துக்காட்டுக்கு வந்து மனித இதயத்தின் இயக்கம், மழை உருவாதல் அசைவூட்ட காட்சிகளாக காட்டுதல். நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்க முடியாத அல்லது கஷ்டமான விஷயங்களை வந்து கார்ட்டூன் அல்லது வந்து அனிமேஷன் படங்கள்லாம் வந்து நகர்த்தி காட்டுறது. கற்பனையாக யோசித்து பார்க்க முடியாத விஷயங்களை வந்து அனிமேஷன்லாம் தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்டிடும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேகங்கள் ஒன்று கூடி குளிர்ந்த மழை துளிகளாக வந்து கீழே விடுறது வந்து ஒரு சின்ன அனிமேஷன் வீடியோவாக நீங்கள் வந்து போட்டு காட்டுறது. நெக்ஸ்ட் வந்து வீடியோ, நிஜ உலக நிகழ்வுகள், ஆவணப்படங்கள், ஆய்வக சோதனைகள் போன்றவற்றை நேரடியாக காட்டுதல். ஸோ வந்து நிஜமாக நடக்கிற சம்பவங்கள் மற்றும் வரலாறு ஆவணப்படங்கள் மற்றும் வந்து அறிவியல் பரிசோதனைகளை வந்து லைவாக வந்து வீடியோவாக நீங்கள் போட்டு காட்டுறது. இது வந்து வகுப்பறைக்கே வந்து நேரில் சென்று பார்த்தது போன்று வந்து ஒரு நிஜமான அனுபவத்தை வந்து கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து காடுகளையும் அதில் வாழும் விலங்குகளும் பற்றி வந்து நடத்தும் போது டிஸ்கவரி சேனலில் வீடியோ வகுப்பறையில் வந்து போட்டு காட்டுறது. நெக்ஸ்ட் வந்து கல்வி சூழலில் பயன்படும் பல்லுலக பொருட்களின் வகைகள், ஸ்மார்ட் வகுப்பறை, ஊட்டாடும் பலகைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அண்ட் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ். ஸோ ஆசிரியர்கள் தொடுதிரை மூலம் வந்து பாடங்களை வரைபடங்கள் மற்றும் வீடியோக்களுடன் கற்பிக்க உதவுகிறது. ஸோ கையால் தொட்டு இயங்கும் ஸ்மார்ட் போர்டுகளை வச்சு நீங்கள் அதில் படங்கள் வந்து வரைஞ்சும் வீடியோக்கள் வந்து போட்டு காட்டி வந்து பாடம் வந்து நடத்த அதிநவீன வகுப்பறைன்னு சொல்லலாம். இது வந்து மாணவர்களை வந்து சலிப்படைய வைக்காமல் ஆர்வத்துடன் வகுப்பறையில் வந்து கவனிக்க வைக்கும். ஆசிரியர் வந்து போர்டு மேலே விரலால் தொட்டு ஒரு வரைபடத்தை வந்து நகர்த்தி மாணவர்களுக்கு வந்து பாடம் விளக்குவது. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி செயலிகள் மற்றும் மென்பொருள்கள். கல்வி செயலிகள், மென்பொருள்கள், எஜுகேஷனல் ஆப்ஸ், திக்ஷா, ஸ்வயம், காஹூட், PHET சிமுலேஷன்ஸ் போன்றவை. ஸோ மாணவர்கள் வந்து தங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா வந்து கணினி வழியாக வந்து தாங்களே வந்து படித்து பார்க்கவும் ஆன்லைன் குவிஸ் மூலம் வந்து விளையாடி படிக்கவும் வந்து இவை வந்து உதவுகின்றன. இது திக்ஷா, ஸ்வயம், காஹூட், PHET சிமுலேஷன்ஸ் நீங்கள் குரோம் ப்ரௌசர்லையோ ஏதாவது ப்ரௌசரில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு நிறைய கோர்சஸ்ன்றது ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த PHET சிமுலேஷன்ஸ்ன்றது இந்த குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து லேபுக்கு போகாமலே வந்து நீங்கள் ஃபோனில் வந்து இந்த திரவங்கள் கலந்து கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து செஞ்சு பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மின் புத்தகங்கள் மற்றும் டிஜிட்டல் தொகுப்புகள், இபுக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மாடல்ஸ், ஒலி இணைப்புகள் அடங்கிய நவீன மின் புத்தகங்கள். ஸோ வந்து ஆடியோ மற்றும் வீடியோ லிங்க்குகள் அடங்கிய நவீன புத்தகங்கள் சொல்லலாம். இது புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து தாண்டி அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் QR கோடை வந்து ஸ்கேன் செய்கிறது மூலமா நீங்கள் அந்த பாடத்திற்கான கூடுதல் வீடியோ வந்து அல்லது ஆடியோ வந்து நீங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒரு வரலாறு புத்தகத்தில் வந்து சோழர்களை பற்றிய படிக்கும்போது புத்தகத்தில் உள்ள லிங்க் இந்த QR கோடு வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலியம் அதில் கொடுத்துருக்க அந்த லிங்க் தொடர்றதுனாலையோ தஞ்சை பெரிய கோயிலோட 360 டிகிரி வந்து வீடியோ வந்து மாணவர்கள் வந்து பார்க்க முடிகிற மாதிரி கொடுக்குறது. இதான் வந்து இபுக்ஸாக. நெக்ஸ்ட் வந்து மைநிகர் வகுப்பறைகள் மற்றும் சோதனை கூடங்கள், விர்ச்சுவல் லேப்ஸ் அண்ட் AR VR. மாணவர்கள் விண்வெளி வரலாறு மற்றும் வரலாற்று இடங்கள் அல்லது அறிவியல் ஆய்வகங்களை மெய்நிகராக நேரில் காண்பது போன்ற அனுபவத்தை பெறுதல். ஸோ
ஸோ விண்வெளி வரலாற்று இடங்கள் அல்லது வந்து லேபுகளை வந்து மாணவர்கள் வந்து நேரில் காண்பது போன்ற உணர்வை வந்து தரும் தொழில்நுட்பம். இது வந்து சொல்கிறது விஆர்ன்றது வந்து அந்த விஆர்னால் வந்து கண்ணாடி ஹெட்செட்டை மாட்டி பார்க்கும்போது நம்ம வந்து உண்மையாகவே அந்த இடத்துல நிற்பது போன்ற அந்த உணர்வு வந்து கிடைக்கும். இப்போ செவ்வாய் கிரகத்தை பற்றி படிக்கும்போது விஆர் கண்ணாடியை வந்து போட்டுக்கொண்டு நிலவில் நடப்பது போலவே வந்து நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தில் மேற்வாய்வு சுற்றி வந்து பார்க்கலாம். இந்த விஆர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜஸ் காமிப்பாங்க, அதில் ஒரு வீடியோ மாதிரி ஓடும். ஸோ நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பல்லுலக பொருட்களின் கற்பித்தல் பயன்பாடுகளும் நன்மைகளும் அட்வான்டேஜஸ். ஸோ வந்து பண்புலன் கற்றல் மல்டி சென்சரி லேர்னிங். மாணவர்கள் ஒரே இடத்தில் பார்த்தல் மற்றும் கேட்டல் ஆகிய இரு புலன்களையும் பயன்படுத்துவதால் கற்றல் திறன் 80% வரை அதிகரிக்கிறது. ஸோ வந்து பார்த்தல் மற்றும் கேட்டல் ஆகிய இரண்டையும் வந்து ஒரே நேரத்தில் பயன்படுத்துவதனால படிப்பு மனதில் வந்து நிற்கும் திறன் 85% வரை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெறும் வந்து காதால் கேட்பதை விட வந்து கண்ணால் பார்த்து காதால் கேட்கும்போது மூளை அந்த தகவல்கள் வந்து வேகமாக வந்து பதிவு செய்து கொள்ளும். இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு கதையை வந்து ஆசிரியர் வந்து சும்மா சொல்வதை விட ஒரு கார்ட்டூன் படமாக திரையில் பார்க்கும்போது குழந்தைங்கள அது வந்து உடனே வந்து மனப்பாடம் செஞ்சுடுவாங்க. ஸோ காதால் கேட்குறதோட ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நல்ல மைண்டுக்குள்ளே உட்கார மனப்பாடம்னு சொல்ல முடியாது, மைண்டில் நல்லா உட்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கலான கருத்துக்களை எளிமையாக்குதல். நுட்பமான அறிவியல் கருத்துக்கள், அணு அமைப்பு, இரத்த ஓட்டம் மற்றும் கணித சூத்திரங்களை அசை ஊட்டும் மூலம், அதாவது அனிமேஷன்ஸ் மூலம் வந்து எளிதில் புரிய வைக்கலாம். ஸோ வந்து கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத பல விஷயங்கள் வந்து அனிமேஷன் காட்சிகளாக வந்து எளிதில் புரிய வைக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ரத்தம் வந்து உடம்பில் எப்படி வந்து ஓடுகிறது என்பதை வந்து இரத்த சிவப்பணுக்கள் குழாய் வழியாக ஓடுவது போல் வந்து அனிமேஷன் வந்து செஞ்சு நம்ம காட்டினா வந்து 5 வயசு குழந்தை கூடமே வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நீடித்த நினைவாற்றல். ஸோ லாங் டேர்ம் ரிட்டென்ஷன்ஸ். படங்களும் வீடியோக்களும் மாணவர்களின் மனதில் ஆழமாக பதிவதால் தகவல்கள் நீண்ட காலம் நினைவில் இருக்கும். நம்ம படித்த புத்தக வரிகளை வந்து நம்ம படித்த புத்தக வரிகளை விட வந்து நம்ம என்ன சொல்லலாம், பார்த்த படங்களின் வந்து நம்ம எந்த படங்களை வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த காட்சிகள் நமக்கு வந்து பல வருடம் வரைக்குமே வந்து நினைவில் வந்து இருப்பது இதனால தான். இப்போ வந்து பரீட்சைக்கு முந்தைய நாள் வந்து மனப்பாடம் செஞ்ச நீங்கள் வரையறையை விட வந்து நீங்கள் அந்த ரிவிஷன் பண்ணுறதை விட அனிமேஷனில் பார்த்த வந்து பரிசோதனை காட்சின்னு சொல்லலாம். அது வந்து அனிமேஷனாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது இல்லை பிக்சராக பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாணவர் மைய கற்றல், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங். மாணவர்கள் தாங்கள் சொந்த வேகத்தில் செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் பாடங்களை மீண்டும் மீண்டும் வந்து பார்த்து படிக்க முடியும். ஸோ வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து ஒரு முறை நடத்தினால் புரியாத மாணவர்களுக்கு கூடமே வீட்டில் வந்து அந்த வீடியோவை எத்தனை முறை வேண்டுமானாலுமே வந்து பாஸ் பண்ணி ரீப்ளே பண்ணி வந்து படிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இந்த கணித கணக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் வீடியோவில் வந்து மெதுவாக ஓட்டிக்கிட்டு ஸ்லோ மோஷனில் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவங்க பார்த்து வந்து புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாணவர் மைய கற்றல், ஸ்டூடெண்ட் சென்ட்ரட் லேர்னிங். மாணவர்கள் தங்கள் சொந்த வேகத்தில், இது சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்றது, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒளியாகவும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு காட்சி ஊடகமாகவும் பயன்படுகிறது. ஸோ வந்து ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட குறைபாட்டிற்கு ஏற்ப வந்து தொழில்நுட்பம் வந்து கை கொடுக்கும். ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், வந்து காது கேட்காத மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து சப்டைட்டில்ஸ் வந்து அப்புறம் வந்து அனிமேஷன் மூலமாக வந்து கொடுக்கலாம். கண் தெரியாத மாணவர்களுக்கு வந்து ஆடியோ புக்ஸ்ன்னு நம்ம அது மூலமாக வந்து பாடம் வந்து நடத்தலாம். நெக்ஸ்ட் வந்து பல்லுலக பொருட்களை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள், வரம்புகள், அதாவது லிமிட்டேஷன்ஸ் சொல்லலாம், குறைகள் சொல்லலாம். அதிக செலவு, ஸ்மார்ட் போர்டு, கணினி, இணைய இணைப்பு மற்றும் வந்து பல்லுலக சாதனங்களை நிறுவ அதிக நிதி ஆதாரம் தேவை. ஸோ பெரிய தனியார் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா இது வந்து உடனடியாக வந்து வாங்க முடியும். ஆனால் வந்து ஒரு எளிய பசங்க படிக்கிற அந்த அரசு பள்ளிகளுக்கு வந்து நிதி ஒதுக்காமல் விடுறது அது வந்து ஒரு சவாலாக மாறிப்படுது. அவங்களுக்கு அந்த டெக்னாலஜின்றது கிடைக்காம போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்மார்ட் போர்டு வந்து ஒரு வகுப்பறைக்கு வந்து ப்ரொஜெக்டர் வைக்க வந்து சில லட்சங்கள் வரை வந்து செலவாகும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரே ஒரு ஸ்மார்ட் போர்ட் இருக்கும், அதுலேயும் வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தொழில்நுட்ப பயிற்சி இன்மை. ஆசிரியர்களுக்கு பல்லுலக கருவிகளை உருவாக்கவும்
வைக்கவும் வந்து போதிய பயிற்சி தேவைப்படுகிறது. ஸோ வந்து கருவிகள் இருந்தாலுமே வந்து அது எப்படி இயக்க வேண்டும்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு வந்து தெரியல. அதை வந்து பயன்படுத்த அவங்களால முடியாத ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்படாத ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. ஸோ ஆசிரியர்களுக்கு வந்து லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் போர்டில் வந்து சாஃப்ட்வேரை வந்து இயக்குவதில் சிரமம் கூட ஏற்படுது. இதனால தான் அவங்களுக்கு சரியாக ட்ரைனிங் கொடுக்காததுனால. கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவைக்கு அதிகமான அசை ஊட்டம், அதாவது அனிமேஷன்ஸ் மற்றும் வண்ணங்கள் பாடத்தின் முதன்மை கருத்தில் இருந்து மாணவர்களின் கவனத்தை திசை திருப்ப கூடும். ஸோ வந்து இந்த மாதிரி அதிகமான அனிமேஷன் அப்புறம் வந்து வண்ணங்கள் பாடத்தின் முக்கியமான கருத்திலிருந்து வந்து கவனத்தை திசை திருப்பிடும். மாணவர்கள் வந்து படத்தை வந்து புரிந்து கொள்வதை விட்டுட்டு வந்து அதிலிருந்து கிராஃபிக்ஸ் மற்றும் இசையை மட்டுமே வந்து ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு ட்ராபேக்ஸாக பார்க்க முடியும், ஒரு லிமிட்டேஷன், ஒரு குறையாக பார்க்கப்படுது. இப்போ வரலாற்று பாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போர்க்காட்சி வீடியோவை பார்க்கும்போது மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, வரலாற்றை மறந்துட்டு அதில் உள்ள ஆக்ஷன் காட்சிகளை மட்டுமே பார்த்து ரசிக்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மின்சாரம் மற்றும் இணைய சார்பு. கிராமப்புற பள்ளிகளில் மின்சார தடை மற்றும் இணைய வசதி இன்மை பெரிய தடையாக அமைகிறது. ஸோ கிராமப்புற பள்ளிகளை பார்த்திங்கன்னா மின்சார தடையும் இன்டர்நெட் வசதியும் இல்லாமனால பெரிய தடையாக இருக்குது. இந்த தொழில்நுட்பங்கள் வந்து அனைத்தும் வந்து இயக்க தடை இல்லா கரண்ட்டும் வந்து வேகமான இன்டர்நெட்டும் வந்து அவசியமாக இருக்குது. இப்போ வந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே வந்து கரண்ட்டு போனால் அந்த இன்டர்நெட் கட் ஆஃப் ஆனால் ஸோ முழு கிளாஸும் வந்து நிறுத்தப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பன்மொழி வளங்கள். பல்லுலக பொருட்கள் ஆசிரியருக்கு மாற்றாக முடியாது. மாறாக ஆசிரியரின் கற்பித்தலை மேலும் சக்தி வாய்ந்ததாகவும் வகுப்பறையே உயிர்ப்புள்ளதாகவும் மாற்றும் ஒரு சிறந்த துணை கருவியாக செயல்படுகின்றன. ஸோ கம்ப்யூட்டரோ அல்லது வந்து வீடியோவோ வந்து ஒரு ஆசிரியரின் இடத்தை வந்து பிரித்து விட முடியாது. ஆசிரியர் வந்து வழிகட்டும் போது தான் வந்து இந்த கருவிகள் வந்து சிறந்த பலனை தரும். இப்போ வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கு வந்து தேவையான கேமரா, லைட்டு போன்றது தான் வந்து இந்த பல்லூடக அதாவது மல்டிமீடியான்றது சொல்கிறாங்க. அதை வந்து இயக்கும் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான். ஸோ இப்போ வந்து பன்மொழி வளங்கள் பற்றி பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசும் மாணவர்கள் ஒருமித்து பயிலும் வகுப்பறை பன்மொழி வகுப்பறை எனப்படும். முன்னர் வந்து தாய்மொழி அல்லாத பிற மொழிகள் வகுப்பறையில் தடை செய்யப்பட்ட நிலை இருந்தது. ஆனால் தற்போதைய நவீன கவியலில் அதாவது பெடகாஜியில் மாணவர்களின் பன்மொழி திறன் மல்டிலிங்குவலிசம் ஒரு தடையாக கருதப்படாமல் கற்றலை மேம்படுத்தும் ஒரு முக்கிய வளமாக ரிசோர்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ வந்து ஒரே வகுப்பில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என வந்து வெவ்வேறு மொழிகளை வந்து தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகள் வந்து சேர்ந்து படிப்பதனால பன்மொழி வகுப்பறைன்னு சொல்கிறோம். வெவ்வேறு பண்பாடுகளையும் சொற்களையும் ஒரே இடத்துல மாணவர்களை இயல்பாக கற்றுக்கொள்ள இது வந்து வழிவகுக்குது. ஸோ இப்போ வந்திங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் பார்த்திங்கன்னா தமிழ் பேசும் குழந்தையும் இருப்பாங்க, ஆந்திராவிலேருந்து வந்த தெலுங்கு பேசும் குழந்தையும் இருப்பாங்க, வட மாநிலத்திலேருந்து வந்த அந்த ஹிந்தி பேசும் குழந்தைங்களும் ஒரே வகுப்பில் வந்து உட்கார்ந்து படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இது வரைக்கும் சொல்லலாம். ஸோ வந்து பேச்சு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வகுப்பறைக்குள்ளே வந்து தமிழ் தாய்மொழியை தவிர வந்து வேறு மொழி பேசக்கூடாது என்னன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போலாம் அப்படி இல்லை. பல மொழி தெரிந்து வைத்திருப்பதான் வந்து மாணவர்களுக்கு வந்து அறிவை வளர்க்கும்னு சொல்லி பெரிய பலமாக வந்து நினைக்கிறாங்க. மொழிகளை வந்து கற்கும்போது மூளையின் நரம்பு வந்து இணைப்புகள் வந்து வலிமை அடைவதாக வந்து அறிவியல் வந்து ஆய்வுகள் வந்து கூறுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து வேறு மொழி பேசினா வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து தாய்மொழியில் ஒரு வார்த்தை சொன்னால் இல்லை வந்து மற்ற மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பது வந்து வகுப்பை வந்து சுவாரஸ்யமாக்குகிறது. நெக்ஸ்ட் வந்து பன்மொழி வளங்கள் பயன்பாட்டின் முக்கிய நோக்கங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ். மொழி தடைகளை அகற்றுதல், மாணவர்கள் பயமின்றி வகுப்பறை செயல்பாடுகளில் பங்கேற்க செய்தல். ஸோ மாணவர்கள் வந்து மொழி தெரியாததுனால வந்து ஒரு குழந்தை வந்து கூச்சப்பட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்க விடக்கூடாது. தன் சொந்த மொழியிலும் வந்து கருத்தை வந்து சொல்லலாம்னு சொல்லி அந்த தைரியத்தை வந்து தரணும். ஸோ இப்போ ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச மாணவன் வந்து வகுப்பில் பதில் சொல்ல பயப்படும் போது அவனுக்கு வந்து தெரிந்த மொழியில் வந்து பதிலை சொல்ல வைத்து பிறகு வந்து அந்த
கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி விளக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சமத்துவ உணர்வை வந்து வளர்த்தல். அனைத்து மாணவர்களின் தாய்மொழிக்கும் பண்பாட்டிற்கும் சமமான மரியாதை அளித்தல். ஸோ வந்து எந்த ஒரு மொழியும் வந்து உயர்ந்தது இல்லை தாழ்ந்தது இல்லை என்ற அந்த எண்ணத்தை வந்து குழந்தைங்களிடம் வந்து உருவாக்குவது. வகுப்பில் பார்த்திங்கன்னா உள்ள தமிழ், ஹிந்தி, மலையாளம் சொல்லி மாணவர்களின் பண்டிகைகளையும் பற்றி வந்து எல்லாரையும் வந்து பேச வச்சு அவங்களுக்கு வந்து சமமான ஒரு உணர்வை வந்து கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பல மொழிகளை கையாளும் போது மாணவர்களின் சிந்தனை திறன் மற்றும் பகுப்பாய்வு திறன் மேம்படுதல். ஸோ 2 அல்லது வந்து அதற்கு மேற்பட்ட மொழிகளை வந்து பேசும்போது குழந்தைகளின் மூளை வந்து மிகவும் வந்து சுறுசுறுப்பாகவும் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் வந்து யோசிக்கும் திறனும் வந்து கொண்டதாகவும் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து தமிழில் யோசித்து அதை இன்னொரு மொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது குழந்தைகளின் மூளை வந்து வளர்ச்சி வந்து அடைகிறது. நெக்ஸ்ட் வந்து உள்ளடங்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். மொழியால் எந்த ஒரு மாணவரும் வந்து வகுப்பறையில் ஒதுக்கப்பட்டதாக உணராமல் தடுப்பது. ஸோ வகுப்பில் உள்ள அனைவரும் வந்து என்னோட நண்பர்கள், இந்த வகுப்பறையில் எனக்கானதுன்னு சொல்லி, ஸோ இந்த வகுப்பறை எளிதுதான் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வை வந்து மாணவனுக்கு வந்து தரது. வேறு மாநிலத்திலேருந்து புதிதாக வந்த மாணவனுக்கு கூடமே வந்து மொழி தெரியலா கூடமே வந்து அவனுக்கு வந்து தனிமைப்படுத்தாமல் மற்ற குழந்தைங்களோட சேர்த்து வந்து பழக வைக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய பன்மொழி வளங்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் மல்டிலிங்குவல் ரிசோர்ஸ். அச்ச சார்ந்த வளங்கள், பிரிண்ட் ரிசோர்சஸ். பன்மொழி அகராதிகள், மல்டிலிங்குவல் டிக்ஷனரிஸ். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தாய்மொழி போன்ற பல மொழிகளின் சொற்களின் பொருளை கொண்ட அகராதிகள். ஸோ ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு மொழிகளில் என்னென்ன அர்த்தம் சொல்லி தெரிந்து கொள்ள உதவும். இந்த மாதிரி டிக்ஷனரி கொடுக்கலாம். மரம் என்ற வார்த்தைக்கு வந்து ஆங்கிலமில் ட்ரீ, ஹிந்தியில் பேடு, மலையாளத்தில் என்னவோ, அந்த மாதிரி ஒரே பக்கத்தில் பார்த்து புரிஞ்சு கொள்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் ரிசோர்ஸஸ் சொல்கிறது கொடுக்கலாம். அதாவது அச்சு சார்ந்த வளங்களை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பன்மொழி பலகைகள், சுவரொட்டிகள். மல்டிலிங்குவல் சார்ட்ஸ் அண்டு போஸ்டர்ஸ். வகுப்பறையில் உள்ள பொருட்கள், எடுத்துக்காட்டுக்கு கதவு, கரும்பலகை, நிறங்கள், எண்கள் போன்றவற்றின் பெயர்களை பல மொழிகளில் எழுதி வைப்பது. இப்போ வந்து கிளாஸில் வந்து சுவரில் உள்ள அந்த போஸ்டர்களை வந்து பார்க்கும்போது குழந்தைங்க வந்து தானாக வந்து பல மொழிகளை கற்றுக்கொள்கிற மாதிரி நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து ஒரு லாங்குவேஜ்க்கும் ஏற்ற மாதிரி அந்த நிறங்கள் இந்த லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க, எண்களை எப்படி சொல்லுவாங்க, வகுப்பறையில் இருக்க எல்லா அந்த பொருட்களை வந்து என்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து எழுதி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், கதவின் மேலே வந்து நீங்கள் வந்து கதவு, டோரு, தரவசா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதி ஒட்டி வச்சா வந்து தினமும் வந்து அதை பார்த்து வந்து குழந்தைகள் வந்து 3 மொழியில் வந்து கற்றுக்கொள்வாங்க. நெக்ஸ்ட் வந்து பன்மொழி கதை புத்தகங்கள். ஒரே கதையை வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளில் பக்கவாட்டில் விளக்கும் புத்தகங்கள். ஸோ இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொழி கதையும், வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே கதையை வந்து ஆங்கிலம் அல்லது வேறு மொழியில் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 லாங்குவேஜுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தாய் மொழியில் விளக்குற மாதிரி, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லன்னு சொல்லி 2மே இருக்கிற மாதிரி வந்து புத்தகங்களை வந்து கொடுக்கணும். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஆமையும் முயலும் சொல்லி அந்த கதையை வந்து ஒரு பக்கத்தில் தமிழும் அடுத்த பக்கத்தில் வந்து அவங்களோட லாங்குவேஜ் கன்னடாவில் வந்து படித்து ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி வந்து அந்த ரிசோர்ஸஸ்ன்றது புத்தகங்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மனித வளங்கள், ஹியூமன் ரிசோர்ஸஸ். மாணவர்களே வளங்கள். வேறு தாய்மொழி பேசும் மாணவர்களை மற்ற மாணவர்களுக்கு புதிய சொற்றொடர்களையும் கற்றுத்தரும் மொழி தூதர்களாக பயன்படுத்துதல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே வந்து இப்போ ஒரு பையன் வந்து கன்னடா பேசுகிறான், இன்னொரு பையன் வந்து இங்கிலீஷ் பேசுகிறான், மலையாளம் பேசுகிறான்னா அவன் வந்து கன்னடா பேசுகிற பையன் வந்து மலையாளம் கற்றுக்கிற மாதிரியும் அவன் 2 பேரும் உட்கார வச்சு அவங்க 2 பேர் லாங்குவேஜும் வந்து அவங்க வந்து பேசியே வந்து பழகிற மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வச்சே வந்து ஒரு ரிசோர்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க கற்றுப்பாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களை கற்றுக்கிற மாதிரி நீங்கள் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மலையாளம் படித்து தெரிஞ்ச பையன் வந்து கன்னடா படிக்கணும்னு ஆசைப்படுறதுனால, கன்னடா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறதுனால அந்த பையன் கூட வந்து சேர்த்து உட்கார வைக்கலாம், அவங்க கூட சேர்ந்து கற்றுக்கோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெற்றோர் மற்றும் சமூகம். வெவ்வேறு மொழி பேசும் பெற்றோர்களை வகுப்பறைக்கு அழைத்து பண்பாடு மற்றும் மொழி சார்ந்த கதைகளை கூற செய்தல். ஸோ ஸ்கூலுக்கு வந்து இருக்கிற பெற்றோர் இருக்கலாம், இல்லைனா வேறு யாராவது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ், இப்போ ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பானிஷ் இல்லை ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ், அந்த பண்பாடு, அவங்கள பற்றி வந்து சார்ந்த கதைகளை வந்து கூற செய்யலாம். இப்போ வந்து நிறைய இப்படி பண்ணுறாங்க ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம். ஜெர்மன், ஸ்பானிஷ், இது மாதிரி சைனீஸ், ஜாப்பனீஸ் தெரிஞ்ச
யாராவது ஒருத்தங்க ஸ்கூலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெளில இருக்கவங்களை வந்து ஸ்கூலுக்குள்ளே கூட்டு வந்து அவங்கள வந்து பேச வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து தொழில்நுட்பம் மற்றும் ஊடக வளங்கள், டிஜிட்டல் ரிசோர்ஸஸ். ஸோ பன்மொழி ஆதரவு கொண்ட கல்வி செயலளிகள், ஒலிப்பு வழிகாட்டிகள் மற்றும் வந்து மொழிபெயர்ப்பு சாதனங்கள். ஸோ மொபைல் ஆப்பு இல்லை வந்து ஆடியோ இல்லை வந்து கூகுள் இந்த மாதிரி ஆப்ஸ் மாதிரி வந்து கருவிகள் வந்து பயன்படுத்தி பல மொழிகள் வந்து சுலபமாக வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி டியூவலிங்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் வந்து மூலமாக வந்து பசங்க வந்து அவங்க வசதிக்கு ஏற்ப மாதிரி சொந்த நேரத்தில் வந்து கற்றுக்க முடியும். உச்சரிப்பு தப்பாக இருந்தால் கூடமே வந்து இந்த செயலிகள் வந்து உடனே சரி பண்ணி காட்டும். ஒரு தமிழ் பையனுக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை வந்து புரியலன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து தமிழ் சொல்லி அதோட இங்கிலீஷ் அர்த்தத்தை வந்து அது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி ஆடியோவை வந்து கேட்டு புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி செயலிகளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பன்மொழி வளங்களை பயன்படுத்தும் கற்பித்தல் உத்திகள், பெடகாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ், பரிமாற்ற மொழி பண்பாடு, டிரான்ஸ்லாங்குவேஜிங். ஸோ வந்து மாணவர்கள் கருத்துக்களை புரிந்து கொள்ளவும் தங்கள் கருத்துக்களை தடையின்றி வெளிப்படுத்தவும் தங்கள் தாய்மொழியும் பயிற்று மொழியும் வந்து கலந்து பயன்படுத்த ஆசிரியர்கள் அனுமதித்தல். பசங்க வந்து பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கவும் பயம் இல்லாமல் பேசவும் அவங்க தாய்மொழியும் ஸ்கூல் மீடியம் மொழியும் வந்து ஸ்கூலில் என்ன மீடியம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மொழியை வந்து கலந்து பேச டீச்சர் வந்து அனுமதிக்கணும். இதனால் வந்து பசங்களுக்கு மனசில் இருக்கிற அந்த பயம் போயிடும், கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தின திறமையும் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஒரு பையன் வந்து இங்கிலீஷ் கிளாஸில் வந்து தமிழ் பேசினா வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், அதை வந்து கரெக்ட் பண்ணி, இல்லை தம்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் இங்கிலீஷில் இப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி அவங்க தாய்மொழியிலேருந்து இங்கிலீஷை பேசுகிறதுக்கு அவங்கள வலியுறுத்தலாம். அவங்கள வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒப்பிட்டு கற்றல், கம்பேரேட்டிவ் லேர்னிங். பல்வேறு மொழிகளில் உள்ள இலக்கண அமைப்புகள், பழமொழிகள், சொற்களஞ்சியம் போன்றவற்றை வந்து ஒப்பிட்டு பார்த்து படிக்க ஊக்குவித்தல். ஸோ வந்து வெவ்வேறு மொழியில் இருக்கிற கிராமரு, பழமொழி, வார்த்தைகளை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கிறது. ஸோ இப்படி படிக்கும்போது இந்த மொழியோட ஆழமும் இரண்டு மொழிக்கும் நடுவில் இருக்கிற அந்த வேற்றுமை வந்து நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பன்மொழி நாடகங்கள் மற்றும் கலை செயல்பாடுகள். ஸோ மாணவர்கள் தங்கள் சொந்த மொழிகளில் பாடல்கள், நாடகங்கள் அல்லது வந்து கதைகளை வகுப்பில் வந்து வழங்க வாய்ப்பளித்தல். ஸோ அவங்க சொந்த மொழியில் வந்து பாட்டு பாடுறது, நாடகம் நடிக்கிறது, கதை சொல்கிறதுன்னு சொல்லி கிளாஸில் வந்து வாய்ப்பு தர்றது. இது வந்து வகுப்பறை வந்து ஜாலியாகவும் எல்லா கலாச்சாரத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் வந்து மாற்றும். கிளாஸில் இருக்கிற ஒரு மலையாளி மாணவனை வந்து ஒரு கதையை மலையாளத்தில் சொல்ல சொல்லி அப்புறம் வந்து தமிழில் விளக்கும்போது மற்ற பசங்களுக்கு வந்து அந்த மொழி மேலே ஒரு ஆர்வமும் வருது. நெக்ஸ்ட் வந்து பன்மொழி வளங்களின் பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, விரைவான புரிதல், புதிய மற்றும் கடினமான கருத்துக்களை வந்து தாய்மொழியின் துணையோடு எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ வந்து எவ்வளோ கஷ்டமான பாடமாக இருந்தாலுமே தாய்மொழி மூலமாக வந்து விளக்கும்போது ரொம்ப வேகமாக வந்து புரியும். ஸோ மூளைக்கு தாய்மொழியில் யோசிக்கும் போது தான் வந்து பாடத்தோட ஆழமான கருத்து வந்து சீக்கிரமாக மைண்டில் உட்காரும். இப்போ வந்து இயற்பியல் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பற்றி வந்து ரொம்ப நேரம் வந்து இங்கிலீஷில் படித்து புரியாத விஷயத்தை வந்து கூடமே வந்து அந்த புவி ஈர்ப்பு சக்தி பற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் தாய்மொழியில் அவங்களோட தாய்மொழியில் வந்து சொன்னால் உடனே பையனுக்கு வந்து டக்குன்னே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவரின் தாய்மொழி வகுப்பறையில் மதிக்கப்படும் போது அவருக்கு கற்றலில் ஆர்வம், தன்னம்பிக்கையும் கூடுகிறது. ஸோ வந்து ஒரு மாணவரோட சொந்த மொழியை வந்து ஸ்கூலில் மதிக்கும் போது அவனுக்கு வந்து படிக்கணுங்கிற அந்த ஆசையும் நம்பிக்கையும் வந்து அதிகமாகும். அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி வகுப்பறையில் வந்து எல்லாரோடையும் வந்து சகஜமாக பழகுவான். ஸோ ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு மாணவன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்கூலில் வந்து படிக்கும்போது டீச்சர் அவங்ககிட்ட வந்து ஹிந்தியில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை வந்து நீ மராட்டி பையன் இருக்கான், மலையாளம் பையன் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து ரொம்ப பெருமையும் நம்பிக்கையாகவும் வந்து பதில் வந்து சொல்லுவான். சமூக நல்லிணக்கம், வெவ்வேறு மொழிகளில் மற்றும் கலாச்சாரங்களில் மதிப்பீடு செய்யும் நற்பண்பு மாணவர்களிடம் வளர்க்கிறது. ஸோ வந்து மற்றவங்களோட மொழிகளையும் கலாச்சாரத்தையும் மதிக்கிற நல்ல பழக்கம் பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து வளருது. இது வந்து எதிர்காலத்தில் ஜாதி, மத, மொழி வேறுபாடு இல்லாத நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்,
பொங்கல் பண்டிகைக்கு வந்து தமிழ் பையன் வந்து சர்க்கரை பொங்கல் கொண்டு வருவான். தெலுங்கு பையன் வந்து அவனோட வீட்டில் வந்து சிறப்பு உணவை வந்து பகிர்ந்து சாப்பிடுவான். 2 பேர் வந்து ஒருத்தர் கலாச்சாரத்தில் வந்து இன்னொருத்தருக்கு வந்து மதிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள், என்னென்ன சேலஞ்சஸ் வரும். ஆசிரியரின் மொழி புலமை. வகுப்பறையில் உள்ள அனைத்து மாணவர்களின் தாய்மொழியும் ஆசிரியர் அறிந்திருக்க முடியாது. ஸோ வந்து கிளாஸில் இருக்கிற எல்லா மாணவர்களோட மொழியும் டீச்சருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு சவாலாக பார்க்கப்படுது. இப்போ வந்து டீச்சரால் எல்லா மொழியும் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய நடைமுறைக்கு சிக்கலாக இருக்குது நடைமுறை. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா இது ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு கிளாஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராட்டின்னு சொல்லி பேசுகிற பசங்க இருந்தாங்கன்னா டீச்சருக்கு வந்து தமிழ் தவிர மற்ற மொழிகள் தெரியாமல் போனால் அவங்களுக்கு வந்து விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போதுமான பொருட்கள் இன்மை. அனைத்து பாடங்களுக்கும் தரமான பன்மொழி புத்தகங்கள் மற்றும் துணைக்கருவிகள் கிடைப்பதில் சிரமம். ஸோ எல்லா பாடத்துக்கும் வந்து எல்லா மொழியிலும் வந்து தரமான புக்குகள் வந்து படிக்கிறதுக்கான டூல்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அரசு அல்லது தனியார் வெளி அதாவது வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த பெரும்பாலும் 1-2 மொழிகளில் மட்டுமே தான் வந்து அதிகமாக கிடைக்கும். அறிவியல் பாடப்புத்தகம் பார்த்திங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சுலபமாக கிடைக்கும். ஆனால் அந்த புத்தகம் வந்து மராத்திலையோ இல்லை வந்து கன்னடாலையோ பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்காது. ஸோ இதுவும் வந்து ஒரு குறையாக பார்க்கப்படுது, ஒரு சேலஞ்சஸ், ஒரு சவாலாக பார்க்கப்படுது. நேர மேலாண்மை. ஸோ பல மொழிகளில் கருத்துக்களை விவரிக்கும் போது பாடத்திட்டத்தை நேரத்திற்கு முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஸோ ஒரே விஷயத்த 4-5 மொழியில் வந்து மாற்றி விளக்கிட்டு இருந்தால் சிலபஸ் முடிக்க டைம் பத்தாது. எக்ஸாம் டைமுக்குள்ளே வந்து பாடத்தை வந்து முடித்து ஆக்கணுன்ற அந்த கட்டாயம் வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 45 நிமிஷம் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரே படத்தை தமிழ் வந்து இங்கிலீஷு ஹிந்தின்னு சொல்லி மாற்றி பேசி விளக்குனா வந்து அன்னைக்கு முடிக்க முடியாத, அன்றைக்கி நம்ம பிளான் பண்ணிட்டு போவோம் இந்த டாபிக் முடிக்கணும்னு சொல்லி, அது வந்து அவங்களால முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பன்மொழி என்பது ஒரு சுமை அல்ல, அது வகுப்பறையை வளப்படுத்தும் ஒரு புதையல். வகுப்பறையின் பன்மொழி வளங்களை சரியாக பயன்படுத்தும் போது ஒரு கற்றலை இனிமையாகவும் முழுமையாகவும் மாற்றுகிறது. ஸோ நிறைய மொழி பேசுகிற பசங்க வந்து ஒரே கிளாஸில் இருக்கிறது கஷ்டம் கிடையாது. அது வந்து பெரிய பொக்கிஷமாக பார்க்கணும். அது வந்து சரியாக வந்து பயன்படுத்தினா படிப்பு வந்து ரொம்ப ஜாலியாகிடும். ஸோ மொழியை வந்து ஒரு தடையாக பார்க்காம அறிவை வளர்க்குறோம் ஒரு கருவியாக பார்க்கணும். இப்போ வந்து கிளாஸில் பல மொழி பேசுகிற நண்பர்கள் இருந்தால் நம்ம ஊர் சுற்றி பார்க்கும்போது வந்து அல்லது வந்து வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகும்போதும் வந்து பயம் இல்லாமல் தைரியமாக வாழ முடிகிறதுக்கான ஒரு அவங்கள பற்றி மற்ற லாங்குவேஜை பற்றி நம்ம கொஞ்சமாக லிட்டில் நாலேஜ் நம்ம கொஞ்சமாச்சும் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா, நம்ம கிளாஸில் நிறைய மொழிகள் பேசுகிற அந்த பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுப்போம். அவங்க பேசுகிறது புரிஞ்சுட்டோன்னா நம்ம வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது மாநிலமுக்கு போகும்போது நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குன்றதான் பார்க்கப்பட்டது. பன்மொழி மல்டிலிங்குவலிசம்ன்றது ஒரு கருவியாக தான் பார்க்கணும், ஒரு தடையாக பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஷின்ஸ் இருக்குது, வித் ஆன்சரோடு இருக்கும். இதை அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம், குறைதீர் கற்பித்தல்ன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் சின்ன டாபிக் தான், இதை முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் 15 கொஷின்ஸ் வந்து குறைதீர் கற்பித்தலில் இருக்கும். ஓகேங்களா? அண்டில் தேங்க்யூ ஸோ மச்.